காலை வேளை ஒரு பயபக்தியோடு கூட கர்த்தருக்கு 2 கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். ஏராளமாய்னா எவ்வளவு? 1 2 100 200 500 1000 எண்ண முடியாத அளவுக்கு நான் நன்றி சொல்ல ஏராளமாய் நன்றி சொல்வேன். சொல்லிக்கிட்டே இருங்க, கை தட்டிக்கிட்டே இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க. ஓ ஹalleluya ஹalleluya, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, ரட்சகரேன்னு கூப்பிடுங்க. உங்க சத்தம் எழும்பட்டும். இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி ஆமென் ஹalleluya. இந்த காலை வேளையில ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோட ஜீவனை தந்தவரே, ஜீவாதிபதியே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பாடுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்று. இன்னொரு முறை. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும். ஓ நன்றி, நாள்தோறும் சொல்லுங்க, நாள்தோறும் இயேசுவே, நாள்தோறும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில். உங்க சத்தம் கேட்கட்டும். மரண பள்ளத்தாக்கில் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் வாழ. கரங்களை உயர்த்தி, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதி, நாள்தோறும். அப்பா நாள்தோறும்
சொல்லுங்க. நாள்தோறும் பாடுங்க, நாள்தோறும் தேவன் அருளிய சொல்லி முடியாத தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆயுள் முழுவதும். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். தகப்பனே, அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். கைகளை தட்டியப்பா அப்படியே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படியிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி, அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். இன்று மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய கடைசி மூச்சு வரை நான் உமக்கு நன்றியாயிருப்பேனப்பா. நல்லா கை தட்டி சொல்லுங்க, என் கடைசி மூச்சு வரை நன்றியாயிருப்பேன் ஆண்டவரே. என் கடைசி மூச்சு வரைக்கும் கையை தட்டி அவருக்கு அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஒரு நன்றி உள்ளவனா இருப்பப்பா, நன்றி உள்ளவனா இருப்பப்பா. பைபிள்ல நன்றி உள்ள மனிதன் ஆண்டவருக்கு துதி செலுத்தினான். துதிக்கணும். எல்லாரும் கண்ணை மூடி நீங்க இயேசுவோட கனெக்ட் ஆகுங்க. யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோமோ, ஒரு தலைவர் வராரு வராரு வராருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. தலைவர் வந்து அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா அவர் எந்த வழியா வராரோ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து கடைசியில மேடை ஏறின பிறகு வேற எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க மக்கள். அந்த மேடையில தலைவரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையில நம்ம கண்கள் இயேசுவை மட்டும் பார்க்கட்டும். உங்க மாமிச கண்களை மூடினால்தான் இருதயத்தில் நீங்கள் அவரை தரிசிக்கலாம். இந்த மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியாது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன், பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்கணும். ரெண்டு பாட்டை பாடிட்டு கை தட்டிட்டு கீழே உட்கார்ந்து எழுந்து கொஞ்ச நேரம் பிரசங்கம் கேட்டுட்டு ஆண்டவரே ஒரு காணிக்கை போட்டுட்டு வீட்டுக்கு போறது ஆராதனை இல்ல. முழு உள்ளத்தோடு ஆராதிக்கணும், என் முழு மனதோடு ஆராதிக்கணும், சந்தோஷமா ஆராதிக்கணும், அன்போடு ஆராதிக்கணும், முழு பலத்தோடு ஆராதிக்கணுமே. ஏனென்றால் நீ செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா, நீங்க செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி சொல்லாம இருக்க முடியாது ஆண்டவரே. பைபிள்ல நன்றி உள்ளவர்கள் துதித்தார்கள். நான் டெய்லி உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நன்றி உள்ளவர்கள் அவருக்கு உண்மையாயிருந்தார்கள். நன்றி உள்ளவர்கள் அவரை நேசித்தார்கள். நன்றி உள்ளவர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். நன்றி உள்ளவர்கள் அவருக்கு கொடுத்தார்கள். எதையெல்லாம் செய்து நான் உமக்கு நன்றியை காண்பிக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து நான் நன்றி உள்ளவனாயிருக்க, ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளவளாயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க மட்டும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். என் உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை பலிபீடத்தில் வைக்கிறப்பா, என்னையே பலியாய் படைக்கிறேன், என்னை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளும். சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க. என்னை பலியாய் படைக்கிறேன், என்னை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளும். நீங்க விரும்புகிற ஜீவ பலியாய் படைக்கிறேன், என்னை படைக்கிறேன், என் குடும்பத்தை படைக்கிறேன்.
அப்பா எங்களை முற்றிலுமாய் பலிபீடத்துல வைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில இயேசு ராஜா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன். கண்ணை மூடி அப்படியே நல்ல ஆவிக்குள்ளாவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேவனோட கனெக்ட் ஆக முடியாது. அந்த ஸ்பிரிட்ல ஆவியில் அப்படியே ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்து அப்படியே அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே ஒரு பெண், அத மாதிரி ஆண்டவரை தொடர மாதிரி, அவர் பக்கத்துல வர்ற மாதிரி, அவரை தொட்டு ஒரு அற்புதம் பெறுவது போல ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. உங்க சிந்தனையில நெருங்கி வாங்க, உங்க எண்ணத்துல ஆண்டோட நெருங்கி வாங்க. நிறைய பேருக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. அநேகரோட எண்ணங்கள் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் பார்க்கிறோம், இந்த பக்கம் பார்க்கிறோம், அவரை பார்க்கிறோம், இவரை பார்க்கிறோம். எண்ணங்கள் அலைய விடாதீங்க, சிந்தனைகளை அலைய விடாதீங்க. காலையிலேயே ஆண்டவர் முன்னால முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த காலை வேளையில தீய சிந்தனை நான் நினைத்ததா, சிரசில் முள்முடி நான் சூட்டினே. என் தலையில எனக்குள்ள தீய சிந்தனை வந்ததுனாலதான் உங்க தலையில முள்முடியப்பா. என் தலையில வைக்க வேண்டிய முள்முடிய உங்க தலையில வைக்க காரணம் எனக்கு வந்த தீய சிந்தனை. உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார்.